குவியம் தி ஃபோக்கஸ். உண்மை நிகழ்வுகள் பற்றிய தெளிவான விரிவான பார்வை. குவியம் தி ஃபோக்கஸ். கால மாற்றத்தில் உள்ளூர் உலக அரங்கில் இடம்பெறுகின்ற சமூக மட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள், நிகழ்வுகள் குறித்து எமக்கு கிடைக்கப்பெற்ற பல்கோண செய்திகள், தகவல்களை தெரிவுபடாமல் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருவதே குவியம். சமூக, அரசியல், அறிவியல், விஞ்ஞானம் என பல்கோண பார்வை கொண்டதாக அமைகின்ற இந்நிகழ்ச்சி பல்துறைகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களை, கருத்துக்கள், ஆதாரங்களை மேற்கோள் காட்டி உங்கள் முன் சமர்ப்பிக்கிறது. Kuviyam, the focus. It's a deal. After hours of painstaking negotiations in Brussels, David Cameron has reached an agreement with his European partners to give the UK, as he puts it, special status in the EU. ஐரோப்பிய ஒன்றியத்தின் எதிர்காலமும் பிரித்தானியாவின் பொது வாக்கெடுப்பு. Last night in Brussels, I set out Britain's new settlement with the European Union. This morning, I've just chaired a meeting of the Cabinet in which I updated them on the special status we have secured for Britain. And the Cabinet agreed that the government's position will be to recommend that Britain remains in a reformed European Union. ஐரோப்பிய ஒன்றியத்தில் தொடர்ந்தும் இணைந்திருப்பதா அல்லது பிரிந்து சென்று தனது இறையாண்மையை பலப்படுத்துவதா என்பது தொடர்பில் பிரித்தானியா பொது வாக்கெடுப்பு ஒன்றை நடத்தவிருக்கிறது. கடந்த பல தசாப்தங்களாக பிரித்தானியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையில் பல பிச்சல் பிடுங்கல்கள் இடம்பெற்றே வந்திருக்கின்றன. ஐரோப்பிய ஒன்றிய கட்டமைப்பில் பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, குடிவரவு, பாதுகாப்பு, நாணய புழக்கம், சிறப்பு சலுகைகள், கொடுப்பனவுகள் தொடர்பில் தாம் பாதிக்கப்படுவதாக பிரித்தானியர்கள் மத்தியில் நிலவுகின்ற குறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முகமாக பொது வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ளது. 2015 ஆண்டு தேர்தல் உறுதிமொழிக்கு அமைவாக ஐரோப்பிய ஒன்றியத்துடன் காணப்பட்டிருக்கின்ற பிரித்தானியாவுக்கு சிறப்பு சலுகைகளை வழங்கும் இணக்கப்பாட்டின் பிரகாரம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் தொடர்வதா இல்லையா என்பதை மக்கள் தீர்மானிக்க முடியும் என்று பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரன் நேற்று சனிக்கிழமை அறிவித்தார். இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பிரித்தானியாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் பொது வாக்கெடுப்பு பற்றிய பின்னணிகளை இன்றைய குவியம் ஆராய்கிறது. The UK will hold a referendum on membership of the European Union on Thursday, the 23rd of June this year. Prime Minister David Cameron made the announcement outside 10 Downing Street. Last night in Cabinet ministers had met to hear details of the renegotiation terms Cameron had agreed with EU leaders in Brussels late on Friday evening, in which I updated them on the special status we have secured for Britain. I do not love Brussels, I love Britain. I'm the first to say that there are still many ways in which Europe needs to improve, and that the task of reforming Europe does not end with yesterday's agreement. We will never join the euro, we will never be part of Eurozone bailouts, never be part of the passport-free, no borders area, or a European army, or an EU superstate. Cameron told reporters the government would be recommending the UK remains in a reformed EU. He described it as one of the biggest decisions UK voters will face in their lifetimes. கடந்த வாரம் ஐரோப்பிய ஒன்றிய அங்கத்துவ நாடுகளுடன் இடம்பெற்ற மிகவும் கடினமான நீண்ட தொடர் பேச்சுவார்த்தைகளின் பின்னர் பிரித்தானியாவுக்கு சிறப்பு சலுகைகளையும் வீதி விலக்கையும் வழங்கும் உடன்பாடு எட்டப்பட்டதாக பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரன் அறிவித்தார். அவரது இந்த அறிவிப்பு 2015 பொது தேர்தலின் போது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் அமைவதாக அடையாளப்படுத்தப்படுகின்ற போதிலும் பிரித்தானியாவுக்கு எது சிறந்தது என்பதை எதிர்வரும் ஜூன் 23ஆம் தேதி மக்கள் தீர்மானிக்கவிருக்கின்றனர். இருப்பினும் தற்பொழுது எட்டப்பட்டுள்ள சிறப்பு உடன்பாட்டின் பிரகாரம் பிரித்தானியா தொடர்ந்தும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கத்துவம் பெறுவதே அதற்கு நன்மை பயக்கும் என்பதை டேவிட் கேமரன் எடுத்துக் கூறியிருக்கிறார். கடந்த பொது தேர்தலில் டேவிட் கேமரனின் கன்சர்வேட்டிவ் கட்சி எதிர்பார்ப்புக்கும் அதிகமாக மக்கள் ஆணையை பெற்று பெரும்பான்மை ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை பெற்ற போதிலும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் தொடர்வதா பிரிவதா என்பது தொடர்பில் ஆளும் தரப்புக்குள் பிளவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. குறிப்பாக டேவிட் கேமரனின் அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர்கள் இருவேறு நிலைப்பாடுகளை வெளியிட்டிருக்கிறார்கள். எனினும் அமைச்சர்கள் தமது விருப்புக்கு ஏற்ப பிரச்சாரங்களை மேற்கொள்ள முடியும் என்ற சுதந்திரத்தை கேமரன் வழங்கியிருக்கிறார்.
மறுபுறத்தில் பிரதான எதிர்க்கட்சியான தொழில் கட்சி உட்பட ஏனைய பல கட்சிகள் கமரனின் நிலைப்பாட்டை ஆதரித்திருக்கின்றன. இந்த நிலையிலேயே ஐரோப்பிய ஒன்றிய மற்றும் பிரித்தானிய உறவுநிலை தொடர்பான எதிர்காலம் தீர்மானிக்கப்படவிருக்கிறது. Now I want to speak directly to the British people to explain why. We are approaching one of the biggest decisions this country will face in our lifetimes, whether to remain in a reformed European Union or to leave. The choice goes to the heart of the kind of country we want to be and the future that we want for our children. This is about how we trade with neighbouring countries to create jobs, prosperity and financial security for our families. And it's about how we cooperate to keep our people safe and our country strong. I know there will be many passionate arguments over the months ahead, and individual cabinet ministers will have the freedom to campaign in a personal capacity as they wish. But my responsibility as Prime Minister is to speak plainly about what I believe is right for our country. I do not love Brussels, I love Britain. I'm the first to say that there are still many ways in which Europe needs to improve, and that the task of reforming Europe does not end with yesterday's agreement. And I will never say that our country couldn't survive outside Europe. We are Great Britain. We can achieve great things. That is not the question in this referendum. The question is, will we be safer, stronger and better off working together in a reformed Europe or out on our own? I believe we'll be safer in a reformed Europe because we can work with our European partners to fight cross-border crime and terrorism. I believe Britain will be stronger in a reformed Europe because we can play a leading role in one of the world's largest organizations from within, helping to make the big decisions on trade and security that determine our future. And I believe we'll be better off in a reformed Europe because British businesses will have full access to the free trade single market, bringing jobs, investment and lower prices. Let me be clear, leaving Europe would threaten our economic and our national security. Those who want to leave Europe cannot tell you if British businesses would be able to access Europe's free trade single market, or if working people's jobs are safe, or how much prices would rise. All they're offering is a risk at a time of uncertainty, a leap in the dark. Our plan for Europe gives us the best of both worlds. It underlines our special status, through which families across Britain get all the benefits of being in the European Union, including more jobs, lower prices and greater security. But our special status also means we're out of those parts of Europe that do not work for us. So we will never join the euro, we will never be part of Eurozone bailouts, never be part of the passport-free, no borders area, or a European army, or an EU superstate. 3 years ago, I committed to the British people that I would renegotiate our position in the European Union and hold an in-out referendum. Now I am delivering on that commitment. You will decide, and whatever your decision, I will do my best to deliver it. The choice is in your hands, but my recommendation is clear. I believe that Britain will be safer, stronger and better off in a reformed European Union. இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உருவாக்கம் குறித்து கவனிக்கலாம். இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் பின்னர் தமக்கிடையில் மீண்டும் ஒரு போர் சூழல் ஏற்படாமல் தவிர்ப்பதற்கான உடன்பாடு ஒன்று எட்டும் நோக்கில் பிரான்சும் ஜெர்மனியும் இணக்கம் கண்டன. அவ்வாறே மேலும் சில நாடுகளும் தமக்கிடையிலான பிணைப்பை அதிகரிக்கும் முகமாக பொருளாதார ஒத்துழைப்பு கட்டமைப்பு ஒன்றை உருவாக்க முன்வந்தனர். அதன் விளைவாக 1957 ஆண்டு யூரோப்பியன் எகனாமிக் கம்யூனிட்டி எனப்படுகின்ற பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, பெல்ஜியம், லக்சம்பர்க் மற்றும் நெதர்லாண்டை உள்ளடக்கிய ஐரோப்பிய நாடுகளுக்கிடையிலான பொருளாதார கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. இதன் அடுத்த கட்டமாக இடம்பெற்ற விரிவாக்கத்தின் போது 1973 ஆண்டு பிரித்தானியாவும் இந்த கட்டமைப்பில் இணைந்து கொண்டது. எனினும் 1975 ஆண்டு அக்கட்டமைப்பில் பிரித்தானியா தொடர வேண்டுமா இல்லையா என்ற பொது வாக்கெடுப்பின் போது 67% பிரித்தானியர்கள்
அந்த கட்டமைப்பில் தொடர்வதற்கான தமது விருப்பத்தை வெளிப்படுத்தினார்கள். இதேவேளை 1990களில் ஐரோப்பியன் யூனியன் எனும் ஐரோப்பிய ஒன்றியம் என்ற பெயர் மாற்றத்துடன் இயங்கும் இந்த கட்டமைப்பில் 2013ஆம் ஆண்டு வரை 28 நாடுகள் அங்கத்துவம் பெற்றுள்ளன. இதன் பிரகாரம் இந்நாடுகளுக்கிடையில் பொருளாதாரம், நிதி, நாணயம், குடிவரவு, குடியகல்வு, போக்குவரத்து, பாதுகாப்பு என்று பல்வேறு விடயங்களில் ஒத்துழைப்புகள் தொடர்கின்றன. எனினும் இந்த நாடுகளுக்கிடையிலான பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் சில நாடுகளுக்கு அனுகூலங்களையும் ஏனைய நாடுகளுக்கு பாதகங்களையும் ஏற்படுத்தும் நிலை காணப்பட்டது. இதன் காரணமாகவே அதிக பாதிப்பை எதிர்கொள்வதாக கருதிய பிரித்தானியா அந்த கட்டமைப்பில் தனது இருப்பு தொடர்பில் மீள் பரிசீலனை செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது. They're into extra time. British Prime Minister David Cameron remains locked in talks with leaders in Brussels over his EU reform demands. One official says they've hit critical snags. We've made some progress, but there's still no deal. And as I've said, I'll only do a deal if we get what Britain needs. So we're going to get back in there, we're going to do some more work, and I'll do everything I can. There have been all-night talks and a series of private meetings. Cameron is aiming to seal a deal to use to campaign for Britain to stay in the EU in a planned membership referendum, which could take place in June. During the night, he says, there were some proposals exchanged between us, notably concerning France. There is the will to have a financial regulation which can be applied to all financial capitals of Europe, and there is no right to veto. Meanwhile, Greece is threatening not to sign off on the final conclusions of the summit in Brussels, which is also tackling migration. Athens is said to be holding out for assurances that EU states will not shut borders. Our reporter says, according to an EU diplomat, leaders will try to iron out remaining differences at a dinner tonight, and a Britain deal is still possible. இந்த நிலையில் பிரித்தானியா தொடர்ந்தும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கத்துவம் பெறுவதாக இருந்தால் தமது வளங்கள் சுரண்டப்படுவது தவிர்க்கப்படுவதுடன் பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, பாதுகாப்பு, குடிவரவு, கொடுப்பனவுகள் உட்பட்ட சிறப்பு சலுகைகள் தொடர்பில் தமது நாடு பாதிக்கப்படாத வகையில் சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படுவதுடன் தமது நாடு குறித்து சிறப்பு தீர்மானிக்கும் அதிகாரம் வேண்டும் எனவும் பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரன் பேரம் பேசினார். இந்த விடயம் தொடர்பில் பல இழுபறிகளுக்கு மத்தியில் ஐரோப்பிய ஒன்றியம் விட்டுக் கொடுப்புகளுக்கு பச்சை கொடி காட்டியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொது விதிகளை அமுல்படுத்துவதால் பிரித்தானிய மக்களின் வரிப்பணம் தகுதியற்றவர்களுக்காக வீணடிக்கப்படுவதாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொது விதியின் பிரகாரம் வழங்கப்படுகின்ற சிறப்பு சலுகைகள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவதாகவும் பிரித்தானியா குற்றம் சாட்டுகிறது. குறிப்பாக பிரித்தானிய நாணய பெறுமதியில் சைல்ட் பெனிஃபிட் எனப்படுகின்ற சிறார்களுக்கான கொடுப்பனவை கூடிய அளவு பெறுவதற்காக வறிய ஐரோப்பிய நாடுகளின் பெற்றோர் பிரித்தானியாவை இலக்கு வைப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மறுபுறத்தில் ஐரோப்பிய விலையத்தில் பயன்படுத்தப்படுகின்ற யூரோ நாணயத்தை ஏற்றுக்கொள்வதால் தமது நாணய பெறுமதி இழக்கப்படுவதுடன் அந்த விலையத்தில் நாணய மற்றும் பொருளாதார வீழ்ச்சிகள் பிரித்தானியாவையும் பாதிப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அத்துடன் கிரேக்கம் போன்ற பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் நாடுகளுக்கு பெயில் அவுட் பேக்கேஜ் எனப்படுகின்ற நிதி கொடுப்பனவுகளையோ சலுகைகளையோ வழங்குவதன் மூலம் பிரித்தானியர்களின் வளம் சுரண்டப்படுவதாக பிரித்தானியா வாதிடுகிறது. இதேவேளை பிரித்தானியாவில் வழங்கப்படுகின்ற ஒர்க் பெனிஃபிட் எனப்படுகின்ற தொழில் புரிவோருக்கான சலுகைகள் காரணமாக அதிக எண்ணிக்கையான குடிவரவாளர்கள் பிரித்தானியாவுக்கு சுமையாக மாறுவதாகவும் அது குற்றம் சாட்டுகிறது. எனவேதான் தன் மீதான சுமைகளை தளர்த்தி கட்டமைப்புக்குள் இருந்தாலும் சுமைகளையோ பொறுப்புகளையோ அதிகம் ஏற்றுக்கொள்ளாமல் அனுகூலங்களை அதிகம் பெற்றுக்கொள்ளும் முயற்சியில் பிரித்தானியா இறங்கியிருக்கிறது. After hours of painstaking negotiations in Brussels, David Cameron's reached an agreement with his European partners to give the UK, as he puts it, special status in the EU. Before heading home to present the details to his cabinet, he hailed success over key demands. Britain will be permanently out of ever closer union, never part of a European superstate. There will be tough new restrictions on access to our welfare system for EU migrants. No more something for nothing. Britain will never join the euro, and we've secured vital protections for our economy and a full say over the rules of the free trade single market while remaining outside the euro. The settlement won unanimous support at the EU summit, though for Eurosceptic critics in the UK, the benefit curbs and other measures are not meaningful. They've accused David Cameron of watering down his original demands. A number of key figures in his own Conservative Party are expected to campaign for Brexit, Britain leaving the bloc,
when the UK votes in an in-out referendum expected to be held in June. Our correspondent in Brussels says the big question in coming months will be whether the British Prime Minister can convince voters that after this deal, EU membership is worth it. This may well be a bigger task for David Cameron than it was to reach agreement here at this summit. இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மிக பெரும் பொருளாதார மற்றும் வர்த்தக பங்காளியாக விளங்கும் பிரித்தானியாவின் கோரிக்கைகளை ஐரோப்பிய ஒன்றியத்தால் நிராகரிக்க முடியவில்லை. இதன் அடிப்படையில் சலுகைகள், கொடுப்பனவுகள், பொது நாணயம், நிதி மீட்பு, கடன் மற்றும் உதவிகள் போன்றவற்றிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளும் அங்கீகாரத்தை பிரித்தானியா பெற்றுள்ளது. அத்துடன் பிரித்தானியாவின் பெரு நிறுவனங்கள் தமக்குரிய அங்கீகாரத்துடனும் பெருமையுடனும் தமது வர்த்தக செயற்பாடுகளை பிரித்தானியாவை தளமாக கொண்டு முன்னெடுப்பதற்கும் அங்கீகாரம் பெறப்பட்டுள்ளது. பிரித்தானியாவுக்கு கணிசமான அனுகூலங்களை வழங்கும் இந்த பேரம் பேசல் டேவிட் கமரனுக்கு ஒரு வெற்றியாக கருதப்படினும் பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து முற்றாக விலகுவதன் மூலம் தனது பெருமையையும் இறையாண்மையையும் காத்துக்கொள்ள முடியும் என பழமைவாதிகள் பலர் விரும்புகின்றனர். எனினும் இன்று உலகை ஆக்கிரமிக்கும் உலகமயமாக்கல் என்ற தத்துவார்த்த அடிப்படைகளிலிருந்து பிரித்தானியா தன்னை தனிமைப்படுத்த முடியுமானால் அதனால் பெரும் பாதகங்களே விளையும் என்று தாராளவாதிகள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். குறிப்பாக பயங்கரவாதம், பாதுகாப்பு போன்ற இன்றைய உலக அச்சுறுத்தலிலிருந்து தன்னை பாதுகாக்கும் ஒத்துழைப்புகளை பிரித்தானியா பெற முடியாத சூழல் ஏற்படும் என்றும் அந்த தரப்புகள் எச்சரிக்கை விடுக்கின்றன. Londoners gave mixed reactions on Saturday to the possibility of leaving the European Union the morning after David Cameron agreed the new deal with EU leaders. The Prime Minister hopes it will persuade Britons to vote yes to stay in the bloc. I'm largely minded to vote to stay in it. I just think the last couple of weeks or whatever, Cameron and the ministers and the prime ministers of Europe, etc., has been a bit of a sort of window dressing, really, trying to say that they've changed anything, and I'm not sure that they've changed anything that substantially. Without Europe, I don't think UK will survive as a country, and a lot of companies, particularly the financial centres, will lose out to Europe. And it's a big part of our economy. With 4 months before the referendum on EU membership takes place, some people are saying Cameron's agreement does not go far enough. I don't like the fact that our decisions on our own country are taken out of our hands. I feel that we have lost all our border controls. I don't mind having Eastern Europeans here, providing they live their lives according to our rules. Too many people come here, sitting on the social, doing nothing. It's just no good. Opponents of EU membership say Britain would prosper outside what many say is a doomed Germany-dominated bloc that punches way below its weight on the world stage. இந்த நிலையில் யூரோ நாணயத்தை முற்றாக நிராகரித்ததன் மூலம் தனது நாட்டின் பவுண்ட் நாணய பெறுமதியையும் பெருமையையும் பிரித்தானியா தக்க வைத்திருக்கிறது. மறுபுறத்தில் ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் ஏற்படும் பொருளாதார நெருக்கடிகளுக்காக தமது கஜானாக்களில் கை வைக்க முடியாது என்ற உத்தரவாதத்தையும் அது பெற்றுள்ளது. அத்துடன் அங்கத்துவ நாடுகளுக்கு இடையிலான கடவு புத்தகமற்ற போக்குவரத்துகளால் ஏற்படுகின்ற அச்சுறுத்தல்களை தடுக்கும் ஏற்பாடுகளையும் பிரித்தானியா மேற்கொண்டுள்ளது. மேலும் ஐரோப்பிய ஒன்றிய, ஐரோப்பிய வலய நாடுகளின் பொதுவான சுமைகளை சுமப்பதிலிருந்து விதி விலக்கையும் அது பெற்றுள்ளது. அத்துடன் ஐரோப்பிய இராணுவத்திலும் பிரித்தானியா அங்கத்துவம் பெறாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பக்கச்சார்பான வகையில் பிரித்தானியாவுக்கு சிறப்பு சலுகைகளை வழங்குவதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் உடன்படும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஆக மொத்தத்தில் பெயருக்கு அங்கத்துவ நாடு என்ற அங்கீகாரத்துடன் அதிக அனுகூலங்களுக்கான செயல் திட்டங்களை முன்னெடுக்கும் உடன்பாடாகவே பிரித்தானியாவின் நிலைப்பாடு பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த சமரசங்கள், பேரம் பேசல்கள் என்பன மக்களின் அங்கீகாரத்தை பெற்று ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரித்தானியா தொடருமா என்பதை ஜூன் 23ஆம் தேதி பொது வாக்கெடுப்பு தீர்மானிக்கும். If Britain were to leave the EU, that might give you a feeling of sovereignty, but you've got to ask yourself, is it real? Would you have the power to help businesses and make sure they weren't discriminated against in Europe? No, you wouldn't. Would you have the power to insist that European countries share with us their border information so we know what terrorists and criminals are doing in Europe? No, you wouldn't. Would if suddenly a ban was put on for some bogus health reasons on one of our industries, would you be able to insist that that ban was unpicked? No, you wouldn't. So you have an illusion of sovereignty, but you don't have power. You don't have control. You can't get things done.
நேயர்கள் இதுவரை கேட்டது குவியம் தி ஃபோக்கஸ். எழுத்துருவாக்கம் மற்றும் குரல் வடிவம் உதயன் எஸ். பிள்ளை. பின்னணி ஒலிச்சேர்க்கை KV கலைரூபன். இது CMR தமிழ் FM ஒரு பிரத்யேக தயாரிப்பு. மீண்டும் அடுத்த வாரம் குவியம் தி ஃபோக்கஸ்.